வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்காக மே மாத இறுதிக்குள் தற்காலிக வீடுகளை கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தனது 6 வயது மகனுக்கு புற்றுநோய் இருப்பதாக பொய் கூறி பொதுமக்களிடம் நிதி வசூலித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த ஆஸ்திரேலிய தாய்க்கு அந்த நாட்டு நீதிமன்றம் கடும் தண்டனை விதித்துள்ளது. தெற்கு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 45 வயதுடைய இந்த பெண் தனது மகனுக்கு புற்றுநோய் இருப்பதாக சமூக வலைதளங்களில் உருக்கமான பதிவுகளை இட்டுள்ளார். இதனை நம்பிய பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சிறுவனின் மருத்துவ செலவுக்காக பெருமளவு நிதியை வழங்கியுள்ளனர். பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக அந்த தாய் செய்த செயல்கள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டன. சிறுவன் புற்றுநோயாளி என்று நம்புவதற்காக அவனது தலைமுடி மற்றும் புருவங்களை சிதைத்துள்ளார். உடலின் பல்வேறு பகுதிகளில் கட்டுகளை போன்று அவன் எப்போதும் சக்கர நாட்காலில் அமர வைத்து நாடகமாடியுள்ளார். வசூலித்த பணத்தை மகனின் மருத்துவத்துக்கு பயன்படுத்தாமல் தனது ஆடம்பர தேவைகளுக்காகவும் உல்லாச பயணங்களுக்காகவும் செலவிட்டுள்ளார். சிறுவனின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த உறவினர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் சிறுவன் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதும் அவனுக்கு புற்றுநோய் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதி, ஒரு தாய் தனது சொந்த பிள்ளைக்கே இழைத்த இந்த கொடுமை மன்னிக்க முடியாதது என்று சாடினார். படத்துக்காக பிள்ளையின் ஆரோக்கியத்தை அடையாளத்தையும் சிதைத்து குற்றத்துக்காக அந்த பெண்ணுக்கு 4 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நாட்டில் தற்போது உருவாக்கப்பட்டு வரும் விரிவான சமூக பாதுகாப்பு கொள்கையின் கீழ் ஊபர், பிக்மி போன்ற செயலி வழி போக்குவரத்து மற்றும் விநியோக சேவைகளில் ஈடுபடும் பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தினூடாக குறித்த பணியாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் அவர்களின் ஓய்வுகால வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான சலுகைகளை வழங்கவும் தொழில் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து தொழில் அமைச்சின் செயலாளர் ஏசிம் பேதிச தெரிவிக்கையில், செயலி வழி பணியாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் முறையான தொழில் வழங்குனர் பணியாளர் உறவு நிலை சட்ட ரீதியாக தெளிவாக இல்லாத போதும் அவர்களை ஒரு சமூக பாதுகாப்பு வலையமைப்புக்குள் கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. இவ்வாறான பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது உலகளாவிய ரீதியில் விவாதிக்கப்படும் ஒரு விடயமாகும். பொதுவாக ஒரு பணியில் சேரும் போது வழங்கப்படும் நியமன கடிதம், கடமைக்கு வரும் மற்றும் செலுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்தல் போன்ற காரணிகளை கொண்டே ஒரு பணி உறவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் செயலி வழி பணிகளில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் இல்லாத சூழலிலும் இவர்களுக்கான உரிமைகளை வழங்க அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. நிறுவனங்களின் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள தரவுகளின்படி குறித்த செயலிகளில் பணியாற்றுபவர்களில் 60% ஏனைய தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டே பகுதி நேரமாக இந்த பணிகளை செய்கின்றனர். எஞ்சிய 40% இதனை முழுநேர தொழிலாக கொண்டுள்ளனர். முழுநேர பணியாளர்களாக அடையாளம் காணப்படும் 40% தனியாக வகைப்படுத்தி அவர்களை முறையான சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் இணைக்க அமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக முறையான தொழில் வழங்குனர் ஒருவரை அடையாளம் காண முடியாத சூழலிலும் இவர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதி வசதிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு வருகிறது. கொழும்பு நாரகன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த பெண் மருத்துவர்கள் குளிப்பதை ரகசியமாக படம் பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கையின் 19 வயதிற்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த 2 வீரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழில்சார் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக குறித்த உணவகத்தில் தங்கியிருந்த பெண் மருத்துவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தமது கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி குளியலறையின் இடைவெளிகளூடாக மருத்துவர்களை ரகசியமாக படம் பிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் போது குறித்த வீரர்கள் அதே விடுதியில் இருந்த ஆண்களையும் இவ்வாறு ரகசியமாக படம் பிடித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட 2 வீரர்களும் புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை கிரிக்கெட் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான இச்சம்பவம் விளையாட்டுத் துறையினரிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் தமிழக கடற்றொழிலாளர்களால் பிடித்துச் செல்லப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தமிழக கடற்றொழிலாளர்களின் இத்தகைய செயற்பாடு கண்ணியமற்ற கோழைத்தனமான செயற்பாடு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனது கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழக கடற்றொழிலாளர்கள் பிடித்துக் கொல்லப்பட்ட குறித்த கடற்றொழிலாளரை தமிழக பத்திரிகைகள் கடற்கொள்ளையன் என பொய்யாக சித்தரித்துள்ளமையூடாக ஒழுக்க நெறிகளை மீறும் செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இங்கு எமது கடற்றொழிலாளர்கள் கொள்ளையிடுவதற்கான அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இந்த விடயத்தில் வடமாகாண ஆளுநர் மற்றும் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோர் உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிக்கொணர்வதுடன் இந்த கொடூர செயற்பாட்டிற்குரிய நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக தொடர்ந்து வரும் சட்ட போராட்டங்களில் பல பின்னடைவுகளை சந்தித்து வருகின்ற போதிலும் ஊடகங்கள் மீதான அவரது அழுத்தங்கள் குறையவில்லை என தெரிய வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் முக்கிய ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக அவர் குறைந்தது 9 அவதூறு வழக்குகளை தொடர்ந்துள்ளார். அமெரிக்க அரசியலமைப்பின் முதல் திருத்தம் வழங்கும் பேச்சுரிமை பாதுகாப்பை காரணம் காட்டி நீதிமன்றங்கள் பெரும்பாலும் ஊடகங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளித்து வருகின்றன. இருப்பினும் நீண்ட காலம் இழுத்தடிக்கப்படும் இந்த சட்ட நடைமுறைகள் மற்றும் மேன்முறையீடுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊடகங்களை அச்சுறுத்தும் உத்தியை ட்ரம்ப் கையாண்டு வருவதாக சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன்படி ABC நிறுவனம் $15 மில்லியன் ட்ரம்பின் நூலகத்துக்கு நன்கொடையாக வழங்க ஒப்புக்கொண்டது. இத்தகைய சமரசங்கள் ஊடாக நிறுவனங்களின் பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துவதுடன் பிற நிறுவனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைகின்றன. அத்துடன் நீதிமன்றங்கள் ஊடகங்களின் உரிமைகளை பாதுகாத்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஊடகவியலாளர்களின் அணுகுமுறையை கட்டுப்படுத்துவது மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள் மூலம் அழுத்தம் கொடுப்பது போன்ற மாற்று வழிகளை பின்பற்றி வருகிறது. உதாரணமாக பொது ஊடகங்களுக்கான கூட்டாட்சி நிதியை நிறுத்துவதற்கான ட்ரம்பின் உத்தரவை நீதிமன்றம் தடுத்த போதிலும் முறையான தீர்ப்பு வருவதற்கு முன்னரே அந்த நிறுவனங்களின் நிதி காலியானதால் நீதிமன்ற தலையீடு பலனளிக்காமல் போனது. நீதிமன்றங்களால் மட்டுமே இத்தகைய பன்முக தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.